أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله ونعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நோன்பு. நோன்பையும் குரானையும் நோன்புல பற்றி குரான் என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஆய்வு. அதாவது நோன்பை பற்றி குரான்ல 13 தடவை 13 டைம்ஸ் அல்லாஹ் குரான்ல மென்ஷன் பண்ணியிருக்கான். அதுல 33வது அத்தியாயம் 35வது வசனத்துல இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் மோமினீன வல் மோமினாத்தி வல் காணிதீன வல் காணிதாத்தி والشادكين والشادكات والشابرين والشابرات والحاسين والحاشيات والمتصدقين والمتصدقات والشائمين والشائمات والحافلين والفروزهم والحافلات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. அதிகமாக தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் அல்லாஹுவின் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியும் உண்டு அல்லாஹ்க்கு மகஃபிரத்துல. அதாவது நிச்சயமாக முஸ்லிம்களான ஆண்களும் பெண்களும் நன்னம்பிக்கை கொண்டவர்களும் இறை வழிபாடுள்ள உண்மையை பேசும் பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும் உள்ளச்சத்துடன் தக்வாவுடன் அல்லாஹுவிடம் இருக்கும் ஆண்களும் பெண்களும் தர்மம் செய்யும் நோன்பு நோர்க்கும் ஆண்களும் பெண்களும் தங்கள் கற்பை பேணிக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும் அல்லாஹுவை அதிகமாக தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியும் சித்தப்படுத்தி இருக்கின்றான் அப்படின்னு 33வது அத்தியாயத்துல 35வது வசனமா வருது. இதுல நோன்பை பத்தி அவங்க முஸ்லிமான மோமீனான ஆண்களும் பெண்களும் நோன்பை நோற்றவர்கள் இறையச்சத்தை கொண்டு வந்துள்ளார்கள். அதாவது நோன்போட நோக்கமே இறையச்சம்தான். தக்குவா எனும் இறையச்சம்தான் நோன்போட முதல் நோக்கமே. அடுத்தது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறை கட்டளைப்படி 30 இரவும் பகலும் நோன்பு வைக்கிறாங்க. உண்ணாம பருகாம நோன்பு நோக்குறாங்க. அது அது அல்லாஹ் எங்க சுட்டி காட்டியிருக்காங்கன்னா 7வது அத்தியாயத்துல 142வது வசனமா 7வது அத்தியாயத்துல 142வது வசனமா சொல்றான்ல, وَوَعَدْنَا مُوسَى 30 لَيْلَةً وَأَتْمَمْنَاهَا بِعَشْرٍ فَتَمَّ مِيقَاتُ رَبِّهِ. மூசாவுக்கு நாம் 30 இரவுகளை வாக்களித்தோம், பின்னர் அதை 10 இரவுகளை கொண்டு பூர்த்தியாக்கினோம். இவ்வாறாக அவருடைய இறைவன் வாக்களித்த காலக்கெடு 40 இரவுகளாக முழுமை பெற்றது. அப்பொழுது மூசா தன் சகோதரர் ஹாரூனை நோக்கி, நீங்கள் என்னுடைய சமூகத்தாருக்கு கலீஃபாக இருந்து மக்களை திருத்துங்க, குழப்பம் உண்டாக்குவரிலிருந்து நேர்வழி பின்பற்றி நடங்க, குழப்பம் உண்டாக்குவரோட சேராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் 30 நோன்பு வச்ச பிறகு அவங்களுக்கு மிஸ்வாக் பல் துளக்கணும் போல இருந்தாலும் பல் துளக்கிட்டாங்க. அது இறை கட்டளை இன்றி துளக்கிட்டாங்க. அதனால திருப்பி அல்லாஹ் 10 நோன்பை நோக்க சொல்லி 40 நோன்பா அதை முழுமைப்படுத்துறான். இறை கட்டளைப்படி அவங்க எதுக்கு உண்ணாம பருகாம நோன்பு நோத்து இறைவனை வேண்டுறாங்கன்னா, எனக்கு வேதத்தை கொடுயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது துல்காதா மாதம் பிறை 1லேருந்து துல்ஹஜ் பிறை 10 வரைக்கும் 40 நாள் நோன்பு நோட்டிருக்காங்க. அப்புறம் தான் தூசினா மலையில அல்லாஹை சந்திச்சு அல்லாஹ் தௌராத் வேதத்தை வாங்குறாங்க. மாஷா அல்லாஹ். ஒரு நோன்பு அப்படிங்கும்பொழுது ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு சின்ன பையன் மாட்டு தொழுவத்தில் மாடு கட்டியிருக்கு, சின்ன கயிறால் கட்டியிருக்கு. தோட்டத்தில் புல் நிறையா இருக்குது, ஃப்ரீயாக சாப்பிட்லாம், மாட்டை அவுத்து விட்டா நிறைய புல் இருக்குது. அப்போ தான் தாத்தா கிட்ட கேட்குறான், மாடு சின்ன கயிற்றுல கட்டி போட்டிருக்கீங்க, தொழுவத்தில் கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு, இந்த தோட்டம் புல்வெளி நிறைய இருக்குது, மைதானத்தில் நிறைய புல்வெளிகள்லாம் இருக்குது, ஏன் நீங்கள் பெரிய கயிறை விட்டு கட்டி வச்சா என்னான்னு கேட்குறான். உடனே தாத்தாவும் அது மாதிரி பெரிய கயிறை கொடுத்து கட்டி வச்சுட்டாரு. அவன் ஸ்கூல் போயிட்டு வர்றான்.
ஸ்கூல் போயிட்டு வந்து பார்க்குறான், பெரிய கயிறு கட்டி வச்ச அந்த ஒரு மாடு மட்டும் சுற்றி 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 அப்படியே சிக்கிக்கிட்டு அந்தாண்ட இந்தாண்ட நகரவும் முடியாமல் பிள்ளை சாப்பிடவும் முடியாமல் அப்படியே நிற்கிது. நம்ம போய் எடுத்து விட்டால் தான் சரியாகுங்கிற நிலைமைக்கு வந்துடுது. அப்போ தான் அதே போல் தான் அந்த சிறுவன் வந்து பார்த்துட்டு, ஆஹா இது கட்டி போட்டுருச்சு, அப்போ தாத்தா செஞ்சது தான் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறோம். அதுபோல் மனம்ங்கிறது ஒரு நீளமான கயிறு போல் அவுத்துட்டா பெருசாக போய்கிட்டே இருக்கும். அந்த சின்ன கயிறாக நம்ம இறுக்கி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் கட்டுப்பாடு, வாழ்க்கையோட கட்டுப்பாடு, ஒழுக்கம், மதம், சட்டம், குடும்பம், நெறிமுறைகள் இதெல்லாம் வந்து இருக்கணும். இல்லாட்டி திசையற்ற சுதந்திரமாக அது மாறிடும். திசையற்ற சுதந்திரத்தின் விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் அது கெட்டதாக தான் முடியும். சுதந்திரம் வந்து ஒரு அறிவோடு சேர்ந்து இருக்கணும். அந்த அறிவோட அர்த்தமுள்ளதாக இருக்கும். அப்படி அறிவோட சுதந்திரமும் சேர்ந்து இல்லாக்கட்டி அது அராஜகமாக தான் மாறும். அதுக்காக தான் இஸ்லாத்தில் இப்படியெல்லாம் ஒரு களிமா, நோன்பு, களிமாங்கிறது அல்லாஹும் ரசூலையும் நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கிட்டு சாட்சி சொல்கிறது. ஆனால் அதுக்கப்புறமா வந்த வழிமொழிகள் எல்லாம் தொழுகைங்கிற ஒரு கட்டுப்பாடு, நோன்பு, ஜக்காத்து நிறைய வச்சிருக்கிறவங்க ஏழைகளுக்கு கொடுத்து அவங்களுடைய மகிழ்வை கண்வரை பார்க்கணும். ரெண்டாவது, நிறைய வச்சிருக்கிறவங்கள்ட்ட ஒரே பக்கமாகவே செல்வம் சேர்ந்துடக்கூடாது, ரொட்டேஷனில் வரணும் அப்படின்னு நாட்டில் தான் சட்டம் போடுவாங்க, இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ராஜகத்தனமாக போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க இஸ்லாத்தில் கொண்டு வந்ததுலாம் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடு உள்ள மார்க்க சரியத்து சட்டத்திட்டங்களோடு இருக்குது. அதில் ஒன்று தான் நோன்பு. நோன்போட முக்கிய நோக்கம் இறையச்சம். ரெண்டாவது, மற்றவங்க பசியை உணர்றதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளை கட்டுப்படுத்திக்கிறது, உண்ணாமல் பருகாமல் கட்டுப்படுத்திக்கிறது, உறவு கொள்ளாமல். இப்படி முன்னாடிலாம் ஜிக்ரி அலைஹிஸ்ஸலாம் காலத்துலலாம் மௌனமாக சேர்ந்து இருப்பதும் ஒரு நோன்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மௌன விரதம் அப்படிங்கிற மாதிரி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பிரசவத்துக்கு முன்னாடி 2-3 நாட்கள் முன்னாடி நோன்பு தான் இருந்தாங்க. மௌனமாக யாருக்கிட்டையும் பேசாமே இருந்தாங்க. அப்போ தான் அல்லாஹ் அந்த இடுப்பு வலி வந்தோன்னா மரக்கிளையை உழுக்குங்க, அதுலேருந்து பழம் வரும், அதை சாப்பிட்டுட்டு ஊற்று தண்ணீரை அருந்துங்க, ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பிறந்தோம், குழந்தைய பார்த்து நீங்கள் கண் குளிர்ச்சி அடைவீங்க அப்படின்னு குர்ஆன்ல அழகாக சொல்கிறோம்ல. அதே போல் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம், ஆதம் நபியும் அவ்வா நபியும் சின்னதாக சொர்க்கத்தில் சைத்தானுடைய தீண்டனால தவறு செஞ்சு பூமிக்கு அனுப்பப்படுறாங்க. பூமிக்கு அனுப்பப்பட்டவங்க எப்படி தன்னுடைய நிறம், முகம்லாம் மாறி போய் அழுது துவா கேட்டு தன்னுடைய உருவமே மாறி போய் அல்லாஹுவை தொழுது பழைய உருவம் வேண்டி அப்படி நின்ற பொழுது அப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 13, 14, 15 மாதம் 3 நோன்பு, 13 பிறை, 13, 14, 15 வைங்க, ஐயாமுல் ஃபீல் வெண்மையான நாட்களாக மாறும்ங்கிற மாதிரி ஐயாமுல் ஃபீல் அப்படிங்கிற அந்த 13, 14, 15 நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கடமையாக்கிட்டு போனாங்க. அது வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வரையும் அந்த நோன்பு கடமையாக தான் இருந்துதான். அப்புறம் கட்டாயம் இல்லை அப்படின்னும் கொண்டு வந்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நோன்பை நோட்டிருக்காங்க. அதனால நம்ம மேலே கடமையாக்கப்பட்டுருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களும் அந்த நோன்பை வச்சுருந்துருக்காங்க. நோன்புங்கிறது அவ்வளவு சிறப்புடையதாக இருந்திருக்கு. துவா கேட்டால் பலிக்கும் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் பக்கரால 2ல் 45வது வசனமாக வருது. பிஸ்ஸபரி வஸ்ஸலாத்தி, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், எனினும் நிச்சயமாக இது உள்ளட்சம் உடையோர்கள் அன்றி மற்றவர்களுக்கு பெரும்பாரமாக இருக்கும். இது சொல்கிறாங்க பாருங்க. இந்த உள்ளட்சங்கிறது நோன்பு வச்சாதான் வரும். அதே 2வது அத்தியாயத்தில் 196வது வசனத்தில் அதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்தலில்லாஹி, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக பூர்த்தி செய்யுங்கள். அப்படி பூர்த்தி செய்ய முடியாதவாறு நீங்கள் தடுக்கப்படுவீர்களாயின் உங்களுக்கு சாத்தியமான ஹத்யூ அப்படிங்கிற ஒரு ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற தியாக பொருட்களை அனுப்பிவிடுங்கள்.
குர்பான் செய்யப்படும் இடத்தை அடைவதற்கு முன் உங்கள் தலைமுடிகளை களையாதீர்கள். எவரும் நோயாளியாக இருந்தால் தலையில் தொந்தரவு தரக்கூடிய பிணியின் காரணமாக தலைமுடியை இறக்கிக் கொள்ள கட்டாயம் ஏற்பட்டால் அதுக்கு பரிகாரமாக நோன்பு இருத்தல் வேண்டும். அங்கேயும் பரிகாரமா நோன்பு தான் சொல்றாங்க. நோன்பு இருக்க வேண்டும், தர்மம் கொடுக்க வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும். அப்படிலாம் அந்த அளவு குர்பானி கொடுத்தல் வேண்டும். குர்பானி கொடுக்க சாத்தியம் இல்லைன்னா ஹஜ் செய்யும் காலத்துல 3 நாட்களும், பின்னர் ஊர் திரும்பியதும் 7 நாட்களும், மொத்தம் 10 நாட்களாக நோன்பு நோற்றல் வேண்டும். இந்த சலுகையானது எவருடைய குடும்பம் மஸ்ஜிதுல் ஹரமின் பக்கத்தில் இல்லாம அவருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் வேதனை கொடுப்பதில் கடுமையானவன். இதற்கு பரிகாரமா நோன்பு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் தில்க அசரத்துன் காமிலத்துன் தாலிக லிமல்லம் யகுன் அஹ்லஹு. அசர் 10 நோன்பா அதை ஆக்கிக்கோங்க. பூர்த்தி செய்ய முடியாதவங்க, ஹஜ் உம்ரான்னு புறப்பட்டு போயிட்டு பூர்த்தி செய்ய முடியாதவங்க குர்பான் கொடுக்கணும். அது மாதிரி நோயாளியாக இருந்தாங்கன்னா ஊருக்கு ஹஜ்ஜில் இருக்கும் பொழுதே 3 நோம்போ, ஹரத்துக்கிட்டே 3 நோம்போ, ஊருக்கு போன பிறகு 7 நோம்பா, 10 நோம்பா அதை முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கிறவங்களா இருந்தாங்க. அந்த வழக்கத்தினாலேயே தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு எனக்கு பிடித்தமான நோன்பு அப்படின்னு அல்லாஹ்வே சொல்றாங்க ஹதீஸ்ல. அவங்களுடைய வழக்கம் 1 விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கிறதா இருந்திருக்கு. அடுத்தது ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு 130 வயசு வரைக்கும், அவருடைய மனைவி ஈசாவு அப்படிங்கிறவங்களுக்கு 90வது வயசு வரையும் குழந்தை இல்லை. தனக்கு பிறகு தௌராத் வேதத்தை நடத்தி செல்றதுக்கு ஆற்றல் மிக்க வாரிசு யார் இருக்கான்னு ரொம்ப கவலைப்பட்டு அல்லாஹ் கிட்ட துவா செய்யறாங்க. அது 19வது அத்தியாயத்துல 3லேருந்து 11 வரையும் வருது பாருங்க. இது நாதா ரப்பஹு நிதா அன் ஹஃபியா. 19வது அத்தியாயத்துல 3லேருந்து 11 வரைக்கும் அவர் தம் இறைவனிடம் தாழ்ந்த குரலில் பிரார்த்தித்த போது ரஹ்மத்தை அருளினான். அல்லாஹ் ரஹ்மத்தை வழங்குறான் அவருக்கு. ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால ரப்பி இன்னி, என் இறைவா, நிச்சயமாக என் எலும்புகள் பலவீனமடைந்து என் தலையும் நரைத்து வெண்மையாகிவிட்டது. இறைவனே, நான் உன்னிடம் செய்த பிரார்த்தனையில் பாக்கியம் இல்லாதவனாக போய்விடவில்லை. இன்னும் எனக்கு பின்னர் என் உறவினர்களை பற்றி நிச்சயமாக நான் அஞ்சுகிறேன். என் மனைவியோ மலடாக இருக்கிறாள். நீ உன் புறத்திலிருந்து எனக்கு வாரிசை அளிப்பாயாக. எனக்கு வாரிசாகவும் இருப்பார், யாக்கோபுடைய சந்ததியினருக்கு வாரிசாகவும் இருப்பார். என் இறைவனே, அவரை உன்னால் பொருந்தி கொள்ளப்பட்டவராகவும் நீ ஆக்கி வைப்பாயாக. ஜக்ரியாவே, யஹ்யா என்ற பெயர் கொண்ட ஒரு புதல்வனை தருவது பற்றி நிச்சயமாக நாம் உமக்கு நற்செய்தி கூறுகிறோம் அப்படிங்கிறான் ரப்பனா. யா ஜக்கரியா, இன்னானு பஸ்ஸிருக பி குலாமின் உஸ்முஹு யஹ்யா லம் நஜஅலல்லஹு மின் கப்லு சமியா அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு அவங்க, என் இறைவனே, என் மனைவியோ மலடாகவும் முதுமையின் தள்ளாதவர் பருவத்தையும் அடைந்த இருக்கும் நிலையில் ஒரு புதல்வன் எப்படி உண்டாகுவான்ங்கிறாங்க. அவ்வாறே நடைபெறும். இது உனக்கு மிகவும் சுலபமானது. நீர் ஒரு பொருளாகவும் இல்லாதிருந்த காலத்து நானே உம்மை படைத்தேன். அப்படிப்பட்ட நான் உனக்கு குழந்தையை கொடுக்கறது சின்ன விஷயம்லாம் கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயம்தான். என் இறைவனே, நீ எனக்கு ஒரு அத்தாட்சியை ஏற்படுத்து. இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஒரு அத்தாட்சியா நீ ஏற்படுத்தி கொடு அப்படிங்கிறப்போ, நீ சௌக்கியத்துடன் இருக்கும் நிலையிலேயே, நீ நல்லா இருக்கும் பொழுதே 3 இரவு பகல்கள் நீர் மக்களுடன் பேச முடியாமல் இருப்பீர்கள். அதுதான் அத்தாட்சின்னு அல்லாஹ் சொல்றான். ஆகவே அவர் மெஹராபை தொழும் இடம் விட்டு வெளியே தம் சமூகத்தாரிடம் வந்தாங்க. பின்னர் அவர்களிடம் பேச முடியாத நிலையில் சைக்கினியாகவே காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துதித்து தஸ்பீஹ் செஞ்சவங்களாவே இருந்தாங்க. அதுவும் ஒரு நோன்பாகத்தான் கருதப்படுது. மௌன விரதம் அப்படிங்கிற மாதிரி பேசாமையே இருந்திருக்காங்க. ஹதீஸ்ல உண்ணாமல் பருகாமல் உறவு கொள்ளாமல் அதோடு சேர்த்து மௌனமாக இருப்பதும் ஒரு நோன்பு அப்படின்ட்டு. அப்படிதான் யஹ்யா என்ற மகனுக்காக நன்மராயம் கூறுறாங்க. ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒய்ஃப்
அவங்க தான் ஈசாவு, அவங்களுடைய சகோதரி தான் ஹன்னாங்கிறவங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் இம்ரான் அப்படிங்கிறவங்க. அந்த ஜக்ரா அலைஹிஸ்ஸலாமும் இம்ரான் அப்படிங்கிறவங்களும் சஹலபாடிங்கிற ஒருவர் தான். அப்போ அந்த பைத்துல் முகத்தஸில் நேர்ச்சி செய்கிறாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அதை வந்து நேர்ச்சி செய்வேன், உங்களுக்காக அல்லாவுக்காக நேர்க்க செய்வேன் அப்படின்ட்டு. ஆனால் இம்ரானின் மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க, பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. இம்ரான் மனைவி பெண் குழந்தையை பெற்றெடுத்தோம், அதுக்கு மரியம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதோட பேர் தான் வணக்கம் புரிபவள், இறை இல்லத்தில் ஊழியம் புரிபவள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து உர்தூன் அப்படிங்கிற ஆட்டில் மரியம் வளர்க்க தகுதியுடையவங்க வந்து தன்னுடைய எழுதுகோலில் தன்னுடைய சீட்டை குலுக்கி போட்டு எல்லா பேரையும் எழுதி அனுப்புகிறாங்க. அப்போ தான் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, நீங்கள் வளர்க்கக்கூடாது, அது எப்படி நீங்கள் வளர்ப்பீங்க அப்படின்னு சண்டைக்கு வந்து, நாங்கள் வளர்க்குறோம், இந்த குழந்தை அழகாக இருக்குது, நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாரும் போட்டி போடுறப்போ ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாமுடைய எழுதி போட்ட இந்த எழுதுகோள் மட்டும் அந்த ஆற்றில் அடித்து போகாமல் அப்படியே இருக்குது. அப்போது ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் எடுத்து அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமை வளர்க்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே 4வது அத்தியாயத்தில் 92வது வசனத்தில், ஒரு மோமீன் பிறிதொரு மோமீனை கொலை செய்வது ஆகுமானதல்ல. எப்போதுமே ஒமா கானலி மோமீன அன் யக்துல மோமீனன் இல்லா ஹத்அன் வமன் கதல மோமீனன் ஹத்அன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எவரேனும் ஒரு மோமீனை தவறாக கொலை செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு பரிகாரமாக ஒரு மூமினான ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், அவனுடைய குடும்பத்தாருக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். அப்படிலாம் அவங்களால செய்ய முடியல, ஒரு அடிமையை விடுதலை செய்ய அவனுக்கு வசதி இல்லை, ஈடு செய்ய முடியாத அந்த இழப்புக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு பணம் கொடுக்குற சக்தி இல்லை அப்படின்னா, அல்லாஹுவிடம் மன்னிப்பு பெறுவதற்காக தொடர்ந்து 2 மாதங்கள் அவன் நோன்பு நோக்கணும். அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் பூரண ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். அதுதான் 4வது அத்தியாயத்தில் 92வது வசனத்தில் இப்படி சொல்கிறாங்க, தஹ்ரீரு ரகபதம் முஃமினதன் ஃபமல்லம் யஜித் ஃபஸியாமு ஷஹ்ரைனி முததாபிஐனி தௌபதா மினல்லாஹி வ கானல்லாஹு அலீமன் ஹகீமா. தௌபா, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தௌபா கிடைக்கணும்னா அவங்க நோன்பு வைக்கணும். தொடர்ந்து 2 மாதங்கள் 60 நாட்கள் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பரிகாரமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கிடைக்கும். அதே போல் 5வது அத்தியாயம் 89வது வசனம், அதில் சத்தியங்கள், இப்போ விளையாட்டாக வீணான சத்தியம் செய்கிறாங்க, உங்கள் சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பதில்லை. சத்தியம் விளையாட்டாக செய்கிறதுக்கெல்லாம் இல்லை, ஆனால் சத்தியத்தை செஞ்சுட்டு ஏதாவது ஒன்றை உறுதிப்படுத்தி செய்யும் சத்தியங்களுக்காக அவற்றில் நீங்கள் தவறினால் அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பான். அப்படி பிடிக்கும் பொழுது நடுத்தரமான 10 ஏழைகளுக்கு உணவளிக்கிறது, ஆடை அணிவிக்க கொடுக்கறது, ஒரு அடிமையை விடுதலை செய்கிறது, இந்த 3மே செய்ய முடியலன்னா 3 நாட்கள் தொடர்ந்து நோன்பு இருக்கணும். இந்த சத்தியத்தை செய்யும் பொழுது இதுவே உங்கள் சத்தியங்களில் பரிகாரமாக இருக்கும். அதனால உங்கள் சத்தியத்தை முறிச்சிடாம பேணி காத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அவன் ஆயத்துக்களை கொடுத்து இதெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 நாட்கள் தொடர்ந்து நோன்பு இருக்கணும்னு. அதே போல் 5வது அத்தியாயத்தில் 95வது வசனத்தில், நம்ம எஹ்ராம் கட்டினோன்னா அதுக்கு சில விஷயங்களை நம்ம வந்து செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் வந்து வேட்டையாடக்கூடாது, அதுக்கப்புறம் திருமணம் ஒப்பந்தம் பண்ணக்கூடாது, திருமணம் தனக்காகவும் ஒப்பந்தம் பண்ணிக்கக்கூடாது, மற்றவங்களுக்காகவும் பண்ணிக்கூடாது, திருமணம் நிறைவேறாது அப்படிலாம் இருக்குது. அப்போ வந்து வேட்டையாடி பிராணிகளை கொல்றதும் அப்போ அந்த மாதிரி எஹ்ராம் கட்டின நிலையில் தப்பு. அப்படி கொன்றதுக்கு சமமாக இன்னொன்று கொடுத்து ஈடாக கொடுக்க வேண்டியது, அதற்கு உங்களில் மீதமுடைய 2 தீர்ப்பளிக்க வேண்டும். காபாவை அடைய வேண்டிய குர்பானி ஆகும். அது வந்து குர்பானியாக நீங்கள் வந்து செய்யணும். அப்படி செய்ய முடியலன்னா அதற்கு சமமான நோன்புகள் நோற்பது அதற்கு ஈடாக சொல்கிறாங்களா.
முன்னால் நடந்ததை அல்லாஹ் மன்னித்து விட்டான், எவர் மீண்டும் செய்வாரோ அல்லாஹ் அவரை வேதனை செய்வான் அப்படிங்கிற பயத்தோட நோன்பு வைக்கணும் அப்படின்னு 5வது அத்தியாயம் 95வது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுறான். அதே போல 19வது அத்தியாயத்துல 26வது வசனமா இந்த 19வது அத்தியாயம் அதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அந்த சூறாவுடைய பேரு சூரத்துல் மரியம். 19வது அத்தியாயத்துல 26வது வசனத்துல என்ன சொல்றான் இல்லைன்னா, நான் சொன்னதுதான் திரும்பி வருது. ஆற்று நீரை பருகி கொண்டு கண் குளிர்ந்து இருப்பீராக. பின்னர் எந்த மனிதனையும் நீ பார்க்க நேரிட்டால் மெய்யாகவே அர்ரஹ்மானுக்காக நான் நோன்பு இருப்பதாக நேர்ந்திருக்கிறேன். ஆதலில் இன்றைய தினம் எந்த மனிதருடன் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ வந்து அந்த மரத்தின் பேரிச்ச மரத்தை குலுக்கி அதில் பழம் குலுங்கி கொட்டும், அதை சாப்பிட்டு கண் குளிர்ச்சி அடைவீராகன்னு அப்போதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் 58வது அத்தியாயத்தில் 4வது வசனமா வல்லதீன யுலாஹிரூன மினன் நிஷாயிஹிம், எவர் தம் மனைவியரை தாய்கள் என கூறிய பின் வருந்தி தாம் கூறியதை விட்டும் திரும்பி தாம்பத்திய வாழ்வை நாடினால் அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் தீண்டுவதற்கு முன்னர் ஒரு அடிமையை விடுவிக்க வேண்டும். அதனை கொண்டே நீங்கள் உபதேசப்படுகிறீர்கள். அதாவது அடிமையை விடுதலை செய்ய வசதி பெறவில்லைன்னா தாயின் மனைவி சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் இணையறதுக்கு முன்னாடி 2 மாதங்கள், அதே 60 நாட்கள் தொடர்ச்சியாக நோன்பு இருக்க வேண்டும். ஃபமல்லம் யஜித் ஃபஷியாமு ஷஹ்ரைனி முத்ததாபியைனி மின் கப்லி அன் எதமாஷன், அது மாதிரி சொல்கிறாங்க. 60 நாட்கள் நோன்பு இருக்கணும். தவறி தாயின்னு மனைவியே சொல்லக்கூடாது, அது பெரிய தவறு இஸ்லாத்தில். இவை அல்லாஹ் விதிக்கும் வரம்புகள். அன்றையும் காஃபிர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. விசுவாசமுடைய ஒரு மூமினாக இருக்கிறவங்க இதை மாதிரி அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றணும். 9வது அத்தியாயம் அத்தௌபால அத்தாபீன அல் ஆபிதூன அல் ஹாமிதூன அஷாயிஹூன ராகிஊன ஷாஜிதூன அல் ஆமிரூன பில் மஅரூஃபி வநாஹூன அனில் முன்கரி வல் ஹாஃபிலூன லிஹுதூதில்லாஹி வபஷரின் முஃமினீன, மன்னிப்பு கோரி மீண்டவர்கள், வணங்குபவர்கள், ஆபிதூன புகழ்பவர்கள், ஹாமிதூன நோன்பு நோற்பவர்கள், ஷாயிஹூன ராக்கியூன ருக்கு செய்பவர்கள், ஷாஜிதூன சுஜூது செய்பவர்கள், இப்படி நன்மை செய்ய ஏவுபவர்கள், தீமையை விட்டு விலக்குபவர்கள், அல்லாஹுவின் வரம்புகளை பேணி பாதுகாப்பவர்கள் ஆவர். இத்தகைய உண்மையான மூமின்களுக்கு நபியே நீங்கள் நன்மராயமே கூறிக்கொண்டிருப்பீர்களாக அப்படின்னு அல்லாஹுடைய நன்மராயம் நல்ல செய்திகளே நமக்கு வந்துகிட்டு இருக்கும் நோம்பு நாள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நோன்பு பற்றி ஹதீஸ்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் நோன்பு அப்படிங்கிறதுக்கு நியத்து ரொம்ப முக்கியம். நியத்துக்காக இதுதான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எதுவும் சொன்னதில்லை. நம்ம நியத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. அதே போல் முஸ்லீம் அல்லாதவங்க மீது, சிறுவர்கள் மீது, புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க, நிரந்தர நோயாளியாக இருக்கவங்க, தள்ளாத வயதை உடையவங்களுக்கெல்லாம் நோன்பு கடமை இல்லை. அதே போல் இஸ்லாத்தின் 3வது கடமையான நோன்பு சஹர் செய்யணும். சஹரில் தான் நமக்கு அபிவிருத்தி இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதே போல் நோன்பு திறக்கும் போது தண்ணீரில் பேரிச்சம்பழத்தில் தருங்க. தண்ணீரில் சுகாதாரம் இருக்குது, பேரிச்சம்பழத்தில் அபிவிருத்தியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா. நோன்பு திறக்கிற நேரத்தில் நம்ம துவா கேட்டால் அது பலிக்கும். அதே போல் நோம்பாளியாக இருந்துக்கிட்டு துவா கேட்டாலும் பலிக்கும். அல்லாஹ் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். சூரியன் மறைந்து விட்டதுன்னு நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா நோன்பை திறக்கிறது நல்லது. அதோட நோன்பு வைக்கிற சஹர் ஃபஜ்ருக்கும் ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே சஹரை முடிச்சிடுறது தான் நல்லது. அதே போல் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நேரமாகவும் இருக்குது. மூவரின் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை. ஒன்று நோன்பாளியோட பிரார்த்தனை, 2 நீதமான அரசரோட பிரார்த்தனை, பாதிக்கப்பட்டவரின் பிரார்த்தனை அப்படிங்கிற 3 விதமான
பேர்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுது. நோன்பு அப்படிங்கிறதுக்கு சௌமு அப்படின்னு ஒரு அரபியில் சௌம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோன்பு 3 வகையான நோன்பு இருக்குது. நம்ம உபரியான நோன்புகள் நஃபில் நோன்பும் வைக்கலாம். ஃபர்லான நோன்பு, சுன்னத்தான நோன்பு, நஃபில் நோன்புகள், உபரியான நோன்புகள். ஃபர்லு நோன்பை கண்டிப்பாக கட்டாயமாக கடமையாக வைக்கணும். கடமையான நோன்பு அது 2வது அத்தியாயத்தில் 183வது வசனத்துலேருந்து அல்லாஹ் நோன்பு பற்றி குறிப்பிட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஷ் ஷியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போலவே உங்கள் மீதும் விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இரையச்சம் உடையவராக ஆவதற்காகத்தான். அவ்வாறு விதிக்கப்பட்ட நோன்பு சில குறிப்பிட்ட காலம் கடமையாகும். அப்படி நோயாளியாகவோ நீங்கள் பயணத்தில் இருந்தால் அதை வைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் அதை விட்டு விடலாம். இஸ்லாம் இலகுவானது, இஸ்லாம் எளிமையானது. எனவே அல்லாஹ் ஒரு உயிரை, ஒரு குறிப்பிட்ட ஒரு நப்சை, ஒரு ஆன்மாவை ஒரு குறிப்பிட்ட அளவை தவிர சிரமப்படுத்துவதில்லை. அதனால் ஒரு நோயாளியோ ஒரு முதுமையையோ பயணம் செய்கிறவங்க, அது எவ்வளோ கஷ்டம் பயணம் செய்கிறதுங்கிறது. அது மாதிரிலாம் உள்ளவங்க நோன்பை விடுறதுக்கு தகுதி பெற்றவங்க. 2வது மாதவிடாய் காலத்தில் கர்ப்பிணி பெண்கள், இவங்கெல்லாம் நோன்பை விடலாம். நோன்பு கட்டாயம் இல்லை. மாதவிடாய் நோன்பு விட்டவங்க திருப்பி வைக்கணும். 1 வருடத்துக்குள்ளே திரும்ப வச்சிடணும். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்கக்கூடியதுமான குர்ஆன் இறக்கப்பட்டது. மகத்துவமிக்க அந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன் என்று பிரார்த்தித்து கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள்னு அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான். நோன்பு கால இரவில் நீங்கள் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் அவர்கள் ஆடையாகவும் நீங்கள் ரகசியமாக தம்மை தாமே வஞ்சித்து கொண்டிருந்தே அல்லாஹ் நன்கறிவான், இரக்கம் கொண்டு உங்களை மன்னித்தான். எனவே நோன்பு இரவுகளில் உங்கள் மனைவியருடன் கூடி அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை தேடிக்கொள்ளுங்கள். அதிகாலை நேரம் வரும் வரை, வெள்ளை நூல் கருப்பு நூலிலிருந்து தெளிவாக தெரியும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள். ஏத்திகாஃபில் உங்கள் மனைவியுடன் கூடாதீர்கள். அல்லாஹ் விதித்த வரம்பு இது அப்படின்னு சொல்லி பயபக்தி உடையவர்களாகவும் ஆவதற்காகத்தான் இந்த நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரும் நோன்பை நோற்று நம்பிக்கையுடைய, இரையச்சமுடையவர்களாகவும் மன தூய்மையுடைய இக்லாஸ் உடையவர்களாகவும் ஆவோமாக. அல்லாஹுடைய நற்கூலிகளையும் மகத்துவமிக்க நல்ல கொடுப்பினைகளையும் நாம் பெற்று நன்றாக வாழ அல்லாஹுவிடம் பிரார்த்தித்தவராக இவ்வுரையை முடிவு செய்கிறேன். வஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.